ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு கலைஸ் ஆரி ஒர்க்கு சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ப்ளவுஸ் டிசைன் அண்ட் ஸ்லீவ் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த டிசைன் நான் வீடியோவில் போட்டுருக்கிறேன். ஸோ ஸ்லீவ் டிசைன் தனியாகவும் நெக் டிசைன் தனியாகவும் போட்டுருக்குறேன். அதோட லிங்க் நான் கொடுக்குறேன். வேணுன்றவங்க நீங்கள் போய் பார்த்துக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நெக் டிசைன் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். சாரீ பார்த்தீங்கன்னா மெரூன் கலர் சாரின்றதால மெரூன் கலர் த்ரெட்டு ஒரு 2 லைன்ஸ் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்டில் மெரூன் கலர் த்ரெட்டு கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜரியில் ஒரு 2 லைன்ஸ் கொடுத்துட்டு 2 சைஸ் பீடு கொடுக்குறேன். சுகர் பீடு கொடுக்கல, எடுத்தோடனே 2 சைஸ் பீடு கொடுத்துக்கிறேன். ஸோ இதுவும் ஒன்றா கொடுத்துக்குங்க. ஒரு பீடாக அந்தமாரி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 4 mm பீடு ஒரு பீடாக கொடுத்துக்கிறேன். ஸோ சைஸ் பார்த்தீங்கன்னா 4 mm பீடு இது. ஸோ அதனால் இது ஒன்றா கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் பெரிய பீடுன்றதால ஸோ இப்போது நம்ம ஆன்டிக் பீடுனாவே ஒரு பீடு தான் கொடுக்கணும். ஸோ அதனால் கம்பல்சரி நீங்கள் ஒரு பீடாக கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் லைனில் என்ன பீடு கொடுத்தோமே அதே சேம் தேர்ட் லைன்லேயும் அதே கொடுத்துக்கலாம். 2 mm பீடு கொடுத்துக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் இந்த டிசைன்ஸ் வீடியோ போட்டு இருக்கிறதால நீங்கள் போய் பார்க்கலாம். அதோடய லிங்க்கு கொடுக்குறேன். ஸோ பார்க்காதவங்க இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக அது ரெண்டும் சேர்த்து போடுறேன். நான் ஸ்லீவ் டிசைனும் நெக் டிசைனும் சேர்த்து ஒரே வீடியோவாக போடுறேன். ஸோ இந்த டிசைனுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கெலாம் கண்டிப்பாக ஒரு ஐடியாஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நெக் டிசைனும் ஸ்லீவ் டிசைனும் சேர்த்து போடும்போது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 லைன்ஸ் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோதுமை பீட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்லாண்டிங்காக அந்தமாரி கொடுத்துக்குங்க. கோதுமை பீட்ஸ் ஸ்லாண்டிங்காக அந்தமாரி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ 2 பக்கமும் வரணுன்றதால ஒரு பக்கம் மட்டும் அதுமாதிரி ஸ்லாண்டிங்காக கொடுத்துட்டு வரேன். கொடுத்துட்டு ஸோ நம்ம லாக்கு நான் எங்கேயும் போடல. ஸோ கண்டினியூஸாக அப்படியே நமக்கு வருதுன்றால ஸோ அப்படியே கண்டினியூஸ் கொடுத்துட்டு வரேன். ஸோ அந்த வீடியோவில் வாய்ஸ் கொடுத்துருக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மியூசிக்கு தான் கொடுத்துருப்பேன். ஸோ நான் வாய்ஸ் கொடுத்தாலும் மியூசிக் கொடுத்தாலும் எனக்கு வியூஸே போக முடியுது ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் எனக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். என்ன வியூஸ் போகிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி ஃபுல்லாகவே முடிச்சிடுறேன். இதை ஒரு லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு சென்டரில் பார்த்தீங்கன்னா அதே 2 mm பீடு கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட அந்த கார்னரில் ஒட்டின மாரி பீடை கொடுத்துக்கணும். கேப் இல்லாமல் கொடுங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்க்க ஆனால் நல்லா இருந்துச்சு, கிராண்டாக இருந்துச்சு. இது முடிச்சுட்டு பார்க்கும்போது ஸோ இப்போ இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம. ஸோ அந்த லைன் ஃபுல்லாகவே 2 mm பீடு ஸ்டிச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அதேமாதிரி ஸ்லாண்டிங்காக அந்தமாரி நம்ம கோதுமை பீட்ஸ் கொடுத்துக்கணும். ஸோ நம்ம அந்த பக்கம் கொடுத்தோம். நெக்ஸ்ட்டு இந்த பக்கத்தில் கொடுத்துக்குங்க. மேக்ஸிமம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக் லைனில் உள்ள டிசைன் இதுதான். ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.
ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அந்த டிசைனு சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ நல்லா ஒரு 1 இன்ச்சுக்கு அந்தமாரி 1½ இன்ச்சஸ் கிட்ட பட்டையாக நமக்கு இருந்துச்சு. இந்த டிசைன் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நெக்கு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லைன் வந்து ஜரியில் கொடுத்துட்டு செகண்ட் லைனும் ஜரியில் வந்து கொடுத்துருக்குறேன். கொஞ்சம் இதில் வந்து ஃபாஸ்ட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு வேணுன்றவங்க ஸ்லோவாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நான் வந்து லிங்க்கு கொடுக்குறேன். அதோட லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் வந்து இந்த டிசைனை பாருங்கள். தனித்தனியாக போட்டிருப்பேன். ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜரியில் வந்து கொடுத்து முடிச்சுட்டு சில்க் த்ரெட்டில் வந்து 2 லைன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ எப்போதுமே அவுட்லைன் வந்து கம்பல்சரி கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து அவுட்லைன் கொடுக்காம எந்த டிசைனும் பண்ணாதீங்க. நெக்குக்கும் ஸ்லீவுக்கும் அவுட்லைன் வந்து கொடுத்தா தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்மளோட பீட்ஸ்லாம் வந்து அடிப்படாது, நீட்டாக இருக்கும் அப்போ தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசைன் எப்படி இருக்குதோ அதை சுற்றியே நான் வந்து கவர் பண்ணுறேன். ஸோ அது எப்படி கொடுத்துக்குறாங்களோ அந்த ப்ளவுஸில், ஸோ அப்படியே வந்து 2 mm பீடு வந்து கொடுத்து சென்டரில் கொடுத்து டிசைன் பண்ணிக்கிறேன். லாக் போட்டுட்டு இப்போ அடுத்த ரவுண்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கோதுமை பீட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து கோதுமை பீட்ஸ் ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சென்டரில் 2 mm பீடு வந்து கொடுத்துருப்போம். இதில் வந்து பாருங்கள், ஸோ ஃபஸ்ட்டில் வந்து சென்டரில் வந்து 2 mm பீடு கொடுத்துட்டு சைடில் 2 பக்கமும் கோதுமை பீட்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ டிசைன் எப்படி இருக்குதோ அந்தமாரி வந்து கவர் பண்ணி நம்ம கொடுக்கணும். ஸோ இது அப்படியே நம்ம வந்து கவர் பண்ணிட்டு போயிட்டோம்னா நமக்கு வந்து பாருங்கள் ஒரு லீஃப் அந்த இது அப்படியே கிடைக்கும். ஸோ லாக் எதுவுமே போடல ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம கண்டினியூஸ்ன்றதெல்லாம் அப்படியே கண்டினியூஸாக பண்ணிகிட்டே போயிடலாம். ஸோ பொறுமையாக அந்த மாதிரி நீங்கள் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு பக்கம் ஃபுல்லாகவே நான் வந்து இப்போ 2 இதை முடிச்சிட்டேன். ஸோ இந்த பக்கம் போட்டு காமிக்கலாம் அப்படின்றதுக்காக ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் போட்டு இருக்கிறேன் பாருங்கள். ஸோ லாங்காக நம்ம போட்டோம்னா வீடியோவும் வந்து லாங்காக போயிடும். அதனால தான் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு எந்த பக்கமும் போடலான்னு சொல்லிட்டு போனோம்னா ஸோ அதே மாதிரியே சேம் மெத்தட்லேயே அதே நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ கேப் இல்லாமல் கொடுக்கணும். கோதுமை பீட்ஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுங்க. ஸோ வந்து கேப் இல்லாமல் கொடுத்துக்கணும். ஸோ நமக்கு வந்து அப் அண்ட் டவுன் வர மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதனால் மினிமம் எவ்வளோ பொறுமையாக நீங்கள் யோசித்து பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ சென்டரில் இப்போ வந்து கொடுத்தாச்சு. கரெக்டாக அந்த கார்னரில் கீழே ஒன்று கொடுக்குற மாரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் ஸோ இது ஒரு பக்கம் முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் பாருங்க. சேம் இது ஃபுல்லாகவே இது டிசைன் தான் பேஸ் பண்ணி வரும். ஸோ இது எப்படி பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 4 லைனோட நம்ம வந்து முடிச்சிட்டோம் அவுட்லைனை. ஸோ அதுக்கு வேறு எதுவுமே கொடுக்கல. ஸோ நான் வந்து மேலே அதை டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கலான்னு சொல்லி விட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக அதையும் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 4 mm பீடு வந்து ஒரு லைன் கொடுத்துக்குங்க. ஸோ வந்து மோஸ்ட்லி வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் அது ஒன்று கொடுத்துக்குங்க. அந்த ஃப்ளவருக்கு பாருங்கள், ஃப்ளவருக்கு சென்டரில் வந்து ஒரு பீடு கொடுத்து லாக் போட்டுக்குங்க.
லாக் போட்டாலும் போடுங்க, அப்படி இல்லைனா பீட்ஸ் மேலே போட்டாலும் போடுங்க. கொஞ்சம் டைட்டாக கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆகுது. ஸோ இப்போ அதை சுற்றி நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துக்கிறேன். ஸோ லாங் ஃப்ரெஞ்ச் நாட் அந்தமாரி கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக கொடுங்க ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்கும்போது. ஸோ இந்தமாதிரி சென்டரில் வந்து ஒரு ஒரு ஃப்ளவர், குட்டி ஃப்ளவர் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவுக்கு மேலே கீழே வந்து டிசைன் முடிச்சிட்டோம். ஸோ மேலே வந்து அங்கங்கே புட்டாஸ் மாரி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு பீட்ஸ் கொடுத்துட்டு சேம் அதே அங்கங்கே கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 2, அதுக்கப்புறம் 2 சென்டருக்கு நம்மளோட ஸ்லீவுக்கு சென்டர் பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 பீட்ஸ் அந்தமாரி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா அதை சுற்றியும் ஃப்ரெஞ்ச் நாட்டு கொடுத்துக்கிறேன் ஃப்ளவர் மாதிரி. ஸோ ஃப்ளவர் டிசைன்ஸும் சேம் அதே மாதிரியே நீங்கள் வந்து பீட்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்து முடிச்சிங்கன்னா ஃப்ளவர் நமக்கு வந்துடும். ஸோ நம்ம கொடுக்கும்போது அந்த லாங் டிஸ்டன்ஸ் வந்து ஒரே மாதிரியே இருக்கணும். ஒன்று வந்து லாங்காகவும் ஒன்று வந்து ஷார்ட்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ ஒரே மாதிரியே இருக்கிற மாதிரி கொடுத்துக்குங்க. ஸோ ஃபுல்லாகவே இதே மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கொடுத்துக்கிற அந்த ஸ்லீவ் பீட்ஸ்க்கு எல்லாமே நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் தான் கொடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லீவ் டிசைன் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ அங்கங்கே நமக்கு வந்து ஃப்ரெஞ்ச் நாட் த்ரெட்டு கொடுக்கும்போது இன்னும் நல்லாவே இருந்துச்சு. பார்க்கவும் பார்த்தீங்கன்னா த்ரெட்டு கொடுத்தாவே ஒரு இது மாதிரி லுக்கு கொடுத்துரும் நமக்கு. ஸோ பாருங்கள், சாரியோட கலர்ஸ் சேம் அப்படியே கொடுத்துருக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.